ஹலோ வணக்கம். ஆந்திரா ஸ்டைல் கீ காரம் தோசைங்க. இதுக்கு ஒரு வெங்காயம், ஒரு முழு பூண்டு, 3 மிளகாய், ஒரே ஒரு சின்ன கோலி அளவுக்கு புளி எடுத்துக்கணுங்க, ஒரு ஸ்பூன் சீரகம். முன்னாடியே நான் வார்ம் வாட்டரில் அந்த மிளகாயும் புளியும் லைட்டாக ஊற வச்சுட்டேங்க. ஒரு 5 நிமிஷம் முன்னாடி ஊற வச்சுட்டோம். மிக்சி ஜாரில் நம்ம இந்த சீரகத்தை கூடவே பூண்டு இது எல்லாத்தையும் போட்டு அரைச்சி ஒரு பேஸ்ட்டு போல் ரெடி பண்ணி வச்சுக்கணுங்க. பாருங்கள், இது இப்போ ரெடி பண்ணி வச்சுட்டேங்க. இப்போ நம்ம தோசைக்கு இது மேலே அப்படியே தடவி வேண்டித்தான். ரொம்ப அருமையான இருக்கும். பூண்டு நிறைய போடுறதுனால இது ரொம்ப நல்ல ஹெல்த்தியானவும் இருக்கும். காரம் மட்டும் நம்ம ஆப்ஷனுங்க, கம்மியாக போட்டுக்கலாம். இதுக்கு என்ன குழந்தைங்க வீட்டில் சாப்பிடும்போது ஒரு மிளகாய் 2 மிளகாய் போதும். அது நம்ம ஆப்ஷன் தாங்க. தோசை இப்போ போட்டுட்டோம். இதுக்கு மேலே ஒரு ஸ்பூன் நல்ல நெய் ஃபுல்லாக போட்டு நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த அரைச்சி வச்சுருக்க நம்ம இந்த மிளகாய் பூண்டு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இது ஒரு ஸ்பூன் போட்டு தேவையான அளவுக்கு நம்மளுக்கு ஃபுல்லாக மேலே போட்டு நம்ம அதை தடவி விடணுங்க. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுனே இருந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணுங்க. ஏன்னா அது கொஞ்சம் ராவாக இருக்குது இல்லைங்களா, அது உடனே இதுவாகிடும், நல்ல கீழே தீஞ்சு போயிடுமே அப்படின்றதுனால மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம தோசை போடணும். கொஞ்சம் நெய் போடுறதுனால இந்த காரமும் தெரியாதுங்க. ஆப்ஷன் மிளகாய் வைக்கிறது நம்ம ஆப்ஷனாக இருக்கிறதுனால ஒரு மிளகாய் 2 மிளகாய் போல் வச்சுக்கலாம். வீட்டில் நிறைய சென்சஸ் நம்ம இருக்கணும், ஒரு 4-5 மிளகாய் கூட வச்சுக்கலாங்க. போட்டுட்டு நல்லா தடவிட்டு மறுபடியும் ஓரத்தில் ஒரு 1/2 ஸ்பூன் நெய் கொஞ்சமாக போட்டு அப்படியே லைட்டாக ஸ்ப்ரிட் பண்ணி விடணுங்க. போட்டுட்டு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம மறுபடியும் எடுத்து அதை ஃபோல்ட் பண்ணி விட்டோம்னா தோசை அருமையாக இருக்குங்க. இதுக்கு நம்ம தொட்டுக்கிறதுக்கு தேங்காய் சட்னி யூஸ் பண்ணிக்கலாம். இதை அரைச்சதையே நம்ம கூட அது 1 ஸ்பூன் வச்சு நம்ம கூட தொட்டு சாப்பிட்டுக்கலாங்க. இது பாருங்கள், மறுபடியும் இதை அப்படியே மூடி வச்சிடணும். மூடிட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே இருந்தாவே அந்த சூட்லேயே அது நல்ல டேஸ்ட் வந்துடுங்க. அது எடுத்து நம்ம மறுபடியும் தட்டில் போட்டுட்டு இந்த அரைச்ச இதையே 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் இந்த யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு சிலது தேங்காய் சட்னி வேணும்னா அது தேங்காய் சட்னி போட்டலாம். இது அடுத்த தோசைக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்ப அருமையாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்ல ஆந்திரா ஸ்டைல் காரம் கீ தோசை ரெடி. நீங்களும் செஞ்சு பாருங்கள், சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம எப்பவும் சாப்பிட்ற இட்லி தோசைக்கு இந்த ஆந்திரா ஸ்டைல் காரம் தோசை ஒரு